இன்றைய வேத வசனம், இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. மத்தேயு 17:21. இன்றைக்கு குடும்பங்களில் பிரச்சனைகள், போராட்டங்கள், சத்துரு போராட்டம் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி அநேகர் ஃபோன் பண்ணுறாங்க. அருமையானவர்களே, அநேக தேவ மனிதர்கள் எஸ்தரை போல 3 நாட்கள் உபவாசித்து ஜெயம் பெற்றவர்கள். அருமையான நண்பர் சுவிசேஷ ஜப குழுவின் முன்னாள் பொது காரியதரிசி பேட்ரிக் அண்ணனும் அவரது ஜப நண்பர்களும் வருடத்தில் 3 முறை 3 இந்துக்களின் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று அதன் உள்ளேயே உபவாசித்து ஜெபிப்பார்கள். சுந்தரராஜன் அப்போது அரசாங்க பணியில் இருந்ததால் சில சமயங்களில் அவருக்கு கோயில்களுக்குள்ளேயே இலவசமாய் தங்குமிடம் கிடைத்துவிடும். ஆதலால் அதை புக் பண்ணி விடுவார். 3 நாட்கள் வெறும் தண்ணீர் மட்டும் கொடுத்துவிட்டு அந்த பகுதியில் ஆளுகை செய்கிற அந்தகார வல்லமைகளை கட்டியும் ஜீவனுள்ள தேவனை அறியாமல் இருக்கிற மக்களின் ரட்சிப்புக்காகவும் கண்ணீருடன் மன்றாடுவார்கள். 3வது நாள் இரவும் கூட உபவாசம்தான். 4வது நாள் காலைதான் உணவு உட்கொள்வார்கள். சில நேரங்களில் 3 பேரும் காட்டுக்குள்ளேயே போய்விடுவார்களாம். 7 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபிப்பார்கள். சில சமயங்களில் தண்ணீர் கூட கொண்டு செல்ல மாட்டார்கள். காட்டுப்பகுதிகளில் வாய்க்காலில் ஓடி வருகிற தண்ணீரைத்தான் குடிப்பார்கள். உபவாசிக்கும்படி ஓரிடத்துக்கு சென்றதும் முதல் 3 மணி நேரம் வாய்விட்டு சத்தமாக ஜெபிப்பார்கள். அதன் பின் அமைதியாக துதித்து கொண்டே கொஞ்ச நேரம் படுத்து விடுவார்கள். மறுபடியும் முழங்கால் படியிட்டு 3 மணி நேரம் தொடர்ந்து ஜெபம் செய்வார்கள். இப்படியே 24 மணி நேரமும் ஜெபிப்பார்கள். பேட்ரிக் அண்ணன், சுந்தரராஜன் இருவரும் ஒரு முறை மைசூரில் உள்ள நிர்வாண சாமியார் கோயிலுக்கு சென்று 3 நாட்கள் உபவாசித்து ஜெபித்தனர். அதன் பின் கர்நாடக அரசாங்கமே சட்டம் இயற்றி நிர்வாண சாமியார்களின் ஊர்வலத்தை தடை செய்தது. 1983 முதல் பஞ்சாப் கலவர பூமியாக இருந்தது. இரத்த ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. எங்குமே சமாதானம் இல்லை. வர வர வன்முறைகள் அதிகரித்து கொண்டே இருந்தன. சுந்தரராஜனும் பேட்ரிக் அண்ணனும் பஞ்சாப் போனார்கள். துணிந்து பொற்கோவிலுக்குள்ளேயே ஒரு அறையில் இருவரும் 7 நாட்கள் உபவாசித்து கண்ணீருடன் ஜெபித்தார்கள். விளைவு என்ன தெரியுமா? கலவரத்தை தூண்டி கொண்டிருந்த அந்தகார வல்லமைகள் கட்டப்பட்டன. கலவர பூமி அமைதி பூங்காவாக மாறியது. மட்டுமல்ல, இன்று பஞ்சாபில் எழுப்புதல் தீ பற்றி எரிய ஆரம்பித்து விட்டது. சீக்கியர்கள் ஏராளம் பேர் கிறிஸ்துவின் அன்பை ருசித்தவர்களாய் தேவனுடைய மந்தையில் இணைந்த வண்ணம் இருக்கின்றனர். அன்பானவர்களே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாம் அறிவோம். ஆனால் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்ற இயேசுவின் கூற்றை மெய்ப்பித்து காட்டிய விசுவாச ஜப வீரர்கள்தான் இவர்கள். நீங்கள் ஜெபித்து எதை சாதித்திருக்கிறீங்க? உங்கள் கிராமத்தில், பட்டணத்தில் எழுப்புதல் வேண்டுமானால் அது உங்களிடம்தான் உள்ளது. குழுவாக உபவாசித்து ஜெபியுங்கள். 3 நாட்கள் உபவாசித்து ஜெபியுங்கள். உங்கள் பகுதியில் கிரியை செய்கிற அந்தகார வல்லமைகளின் கிரியைகளை கட்டி ஜெபியுங்கள். கட்டாயம் பெரிய எழுப்புதல் ஏற்படும். மட்டுமல்ல, குடும்பத்தில் பிரச்சனை, பிரிவினைகள், போராட்டங்கள், மன சமாதானம் இல்லாத சூழ்நிலை இருக்கிறதா? அமைதியாக உபவாசித்து ஜெபியுங்கள். நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல என்று இயேசு சொல்லி இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் சூழ்நிலைகளை மாற்றுவார். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, எஸ்தரை போல நாங்களும் உபவாசிக்க எங்களுக்கு கற்றுத்தாருங்கப்பா.
அநேக நேரம் உபவாசிக்க முடியலை என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. முதலில் 1 நேரம், 2 நேரம், 3 நேரம், 2 நாட்கள், 3 நாட்கள் என்று உபவாசித்து ஜெபிக்க பலன் தாங்க. உபவாசிக்கிற பிள்ளைகளை இன்றைக்கு தேவன் தேடிக்கொண்டிருக்கிறீங்கப்பா. பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட உபவாச ஜெபம் முக்கியம் அல்லவா? இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் உபவாச ஜெப வீரர்களாய் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம். எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஒருத்து, உபவாசித்து உடலை ஒருத்து, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணும்.